நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தய தம்புளி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு வெந்தய மோர் குழம்பு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டுருக்கேன். வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆகி சடச்சடன்னு வெடிக்கிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இந்த டிஷ்ஷுக்கு. நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தயத்தை வறுத்துட்டுருக்கோம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டால் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் நான் இங்கே பியாடகி சில்லி எடுத்துட்டுருக்கேன், அதனால 4 சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 போகும். ஸோ 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா கம்முன்னு ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வறுக்கிறதுல தான் இருக்குது இந்த டிஷ்ஷே. நீங்கள் அரைகுறையாக வறுத்துலன்னா டேஸ்ட் கெட்டு போயிடும், நல்லா வராது. ஸோ இப்போ நல்லா வறுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சாச்சு. அதை இப்போது மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ மிக்சர் ஜாரில் மாற்றிண்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்களேன். எடுத்துட்டு அதை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. கல்லுப்பு பார்த்தேன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டுருப்பேன். ஸோ கல்லுப்பும் சேர்த்தாச்சு. இப்போது உடனே ஜலம் விட்டு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பார்த்து விட்டுக்கோங்க. ஹார்ட்லி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜலம் விட்டுட்டு நல்லா கூட அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா திருப்பி ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய ஜலம் விட்டுறாதீங்க. அண்ட் டோன்ட் வரி, ஹீ இஸ் டூயிங் திஸ் அண்டர் மை கைடன்ஸ். ஸோ யூ நீட் நாட் ஃப்ரீக் அவுட், லைக் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ பார்த்து தான் பண்ணுறான். அண்ட் ஐ எம் தேர் வித் ஹிம், நான் கூடவே இருக்கேன். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஜலம் தேவைப்பட்டது. ஸோ நல்லா இங்கே பார்த்தேளா நல்லா கூட மையாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட தரியாக இருக்கவே கூடாது. ஸோ இப்போ தயிர் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தெல்லாம் தெரியும், அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 பாத்திரம் தயிர் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதை நல்லா மோராக ஆக்கி இதில் விட்டேன். ஸோ அதையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு இப்போது அந்த தயிரை மோராக்கி இதில் சேர்த்துட்டேன். ஸோ சேர்த்துட்டா நம்மளோட தம்புளி ரெடி. இப்போ தாளித்து மட்டும் கொட்டணும். நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்தேன்னா திருப்பி இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். அகேன் தாளிக்கிறதுமே நீங்கள் நெய்யோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயிலையோ தான் பண்ணணும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வேண்டாம். ஸோ நெய் சேர்த்துண்டாச்சு. அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும், இந்த பேட்கில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 4 கருவேப்பிலை, இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல, சும்மா கம்மன வாசனைக்காக சேர்த்தேன். ஸோ இதை நம்ம அதன் தலையில் கொட்டிட்டோன்னா நம்மளோட சூப்பரான வெந்தய தம்புளி ரெடி ஆகிடுது. இது ஆக்சுவலி சில பேர் இந்த திருநெல்வேலி சைட்லன்னு நினைக்கிறேன், இதுலேயே புளி குத்தி ஏதோ அரைப்புளி குழம்புன்னு பண்ணுவாள். பட் ஆனால் புளி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணாலே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையான டிஷ். இந்த வெந்தயத்தோட டேஸ்ட்டெல்லாம் இதில் வரவே வராது. நீங்கள் சும்மா அப்படியே கொடுத்தேன்னா யாரும் நம்பவே மாட்டாது வெந்தயத்தை வச்சு பண்ணேன்னு. பட் அவ்வளோ டேஸ்டி அண்ட் அவ்வளோ ஹெல்தி. உடம்பை நல்லா குளிர்ச்சி பண்ணும். மோர் இருக்குது, வெந்தயம் இருக்குது, இது எல்லாமே குளிர்ச்சி தான் நம்ம உடம்புக்கு. ஸோ நல்லா குளிர்ச்சியாக ஹெல்த்தியாக வச்சுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.